Hi friends, this is Gayatri. Welcome to our channel. இது மட்டும் தான் நம்மளுக்கு official channel. வேற எந்த fake ஐடியும் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இந்த மாங்கனிகளை பத்தி தாங்க. சில பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ரொம்ப வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் சரியான ஸ்ட்ரக்சர் இல்ல, மாங்கனிகள் சொல்லிக் கொள்ற அளவுக்கு இல்ல. இதனால தான் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாங்கனிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் தாய்மையோட அடையாளமா கருதப்பட்டாலும் த்ரோ அவுட்டா திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. கணவன்மார்களை பொறுத்த வரைக்கும் மாங்கனிகள் சிறப்பா இருந்தா அது ஒரு பெருமையா தான் திங்க் பண்ணுவாங்க. நிறைய எஃபர்ட் எடுத்து மத்த பொண்ணுங்களை பாக்குறதுக்கு முன்பு நல்ல அம்சமா இருக்க மனைவியே பரவாயில்லன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. பொதுவா திருமணத்துக்கு அப்புறம் மாங்கனிகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிரும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குமானா கண்டிப்பா இல்ல. நல்லா சாப்பாடு எடுத்துப்பாங்க, மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க. ஆனா மாங்கனிகள் இருக்காது. இவங்களுக்கெல்லாம் கணவன்மாரோட பார்வை வேற எங்கேயாவது போயிருமோங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலான பொண்ணுங்க தங்களோட மாங்கனிகளோட அந்த அழகை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்களாம். அவைகள் அழகா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ எஃபர்ட் போடுற பொண்ணுங்களும் இருக்காங்க. வெறும் முகத்துக்கு மட்டும்தான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கன்னு ஆண்கள் திங்க் பண்றது தவறு. பொண்ணுங்க உண்மையிலேயே இந்த இடத்துக்குலாம் பாலிஷ் பண்றாங்கன்னு கேட்டா ஆண்கள் அதிர்ந்து போயிருவாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மர்ம இடங்களை ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்புறம் தான் நிறைய கணவன்மார்களுக்கு மர்ம இடங்களையும் பராமரிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்குது. சோ இதுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட் பொண்ணுங்களோட எஃபர்ட் தான். கிராமப்புற பொண்ணுங்க கூட இந்த அழகா பராமரிக்கிற விஷயத்துல ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. மாங்கனிகள் நல்லா எடுப்பா தெரியணுங்கிறதுக்காக பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்பவே முன்னேறிடுச்சு. சர்வே என்ன சொல்லுதுன்னா, மாங்கனிகள் உள்ள இந்த திராட்சை பகுதியை மெருகேத்துறதுக்கு கூட பொண்ணுங்க நிறைய நூதனமான திருட்டுத்தனமான வேலைகளை செய்யறாங்களாம். இந்த மாங்கனிகள் உள்ள திராட்சை பகுதி உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க. ஆண்களுடைய இந்த அட்ரினல் கிளாண்டு மாங்கனிகளோட திராட்சை பகுதியை திங்க் பண்ணும்போது உச்சத்துக்கு போயிடுதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பொண்ணுங்க ஏதாவது ஒரு விதத்துல ஈர்க்கணும்னு எஃபோர்ட்ட போடுறாங்க. 95% ஆண்கள் மாங்கனிகளாலும் மாங்கனிகளோட திராட்சை பகுதியாலும் ஈர்க்கப்பட்டு கவனத்தை செதற விடுறாங்க. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரரான எலன் மஸ்க் கூட சமீபத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 60 வயசானாலும் இந்த மாங்கனிகள் மேல இருக்கிற தாகம் குறையாதான். மாங்கனிகளோட திராட்சை பகுதியை கடவுள் ஏன் இப்படி ஈர்ப்பா படைச்சிருக்காங்கன்னா, உச்சத்தை உண்டாக்கக்கூடிய நரம்புகள் பாத்தீங்கன்னா அங்கதான் ஏராளமா இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கையில பூரணமான மகிழ்ச்சி அடையவும் இந்த பகுதி ரொம்ப உதவியா இருக்கு. இதன் முதலா ஜப்பான் நாட்டு பொண்ணுங்க தான் இந்த மாங்கனிகளோட திராட்சை பகுதிக்கு மேக்கப் போட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான் பொண்ணுங்களுக்கு இந்த இளஞ்சிவப்புங்கிறது ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. அதனால மாங்கனிகளோட இந்த கூம்பு பகுதியை இளஞ்சிவப்பு நிறத்துல மேக்கப் போட்டுக்கிறாங்க. இது நல்ல பிங்கா அழகா இருக்கிறதால அங்குள்ள கணவன்மார்களுக்கு பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துது. ஆசிய பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாங்கனிகளோட கூம்பு பகுதி நல்ல பழுப்பு நிறத்துல இருக்கு. அதனால இந்த நிறத்தை மாத்துறதுக்காக என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பொண்ணுங்க மாங்கனிகளை கேர் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.